வணக்கம் நேயர்களே. நகைக்காக நடக்கும் கொலைகள், காதலின் பெயரால் பறிக்கப்படும் உயிர்கள், இப்படி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அவற்றை குறைப்பதற்கும் தடுப்பதற்குமான புதிய தலைமுறையின் முன்முயற்சிதான் குற்றம் தவிர். நல்லாசிரியர் ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் வாழ்ந்து வந்த இளம் பெண்ணை ஒருதலை காதலால் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் கல்லூரி மாணவர் ஒருவர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள கூடமலை ஊராட்சியை சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். இவருக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும், நந்தினி, ரோஜா என்ற மகள்களும், விஜய் என்ற மகனும் உள்ளனர். முருகேசன் கூடமலையில் இருந்து கடம்பூர் செல்லும் சாலையில் உள்ள ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து குடும்பத்துடன் அங்கேயே தங்கி விவசாயம் செய்து வருகிறார். முருகேசனின் இரண்டாவது மகள் ரோஜா ஆத்தூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் BA தமிழ் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி வாகனம் வீட்டிற்கு அருகிலேயே வருவதால் கல்லூரி பேருந்திலேயே சென்று பயின்று வந்தார். இவர்களது வீட்டருகே வசித்து வரும் சின்னதுரை வீட்டில் அவரது அண்ணன் மகன் சாமிதுரையும் வசித்து வந்துள்ளார். தாய் தந்தையை இழந்த சாமிதுரை சென்னையில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். தனது சித்தப்பா வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த ரோஜாவை சாமிதுரை ஒரு தலையாக காதலித்ததாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் கல்லூரி விடுமுறையின் போது கூடமலைக்கு சென்ற சாமிதுரை ரோஜா தனது வீட்டில் இருந்து கல்லூரி பேருந்து ஏற முயன்ற போது தன்னை காதலிக்கும்படி கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குடும்பத்தினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சாமிதுரையின் உறவினர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் காவல்துறையில் புகார் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்கின்றனர் ரோஜாவின் உறவினர்கள். அவன் என்ன பண்ணிட்டுக்கிறான், கையை பிடிச்சி இழுத்துருக்கிறான். கையை பிடிச்சி இழுக்குவான். இப்போ எல்லாம் கத்தி அந்த பஸ் டிரைவர்லாம் பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அவனை பிடிச்சி, அவங்க சித்தப்பாவும் எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னும் குமாருங்கிறவங்களும், சித்தப்பா அந்த சின்னதுரைங்கிறவங்களும், இன்னொரு ராமசாமிங்கிறவங்களும் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. எங்கள் பையன் பண்ண தப்பு தான், உங்கள் பொண்ணை கை பிடிச்சி இழுத்த தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே கேஸ் கொடுத்துறாதீங்க. இல்லைங்க, நாங்கள் கேஸ் கொடுக்குறோம், என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணலாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை கேஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, ஒரு பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை மன்னிச்சு விட்டுருங்க, 100க்கு 100 இனிமேல் நாங்கள் இந்த தப்பு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குறோம், உங்கள் பொண்ணு விஷயத்தில் தப்பு பண்ணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே விட்டாச்சுங்க. இதற்கிடையே தனது மூத்த மகளான நந்தினியின் திருமண பத்திரிகை வைப்பதற்காக உறவினர்கள் வீட்டுக்கு முருகேசன் மற்றும் ஜெயலட்சுமி, விஜய் ஆகியோர் சென்றுள்ளனர். வீட்டில் நந்தினி, ரோஜா மட்டுமே இருந்துள்ளனர். ரோஜாவின் பெற்றோர் வெளியே செல்வதை அறிந்த சாமிதுரை திடீரென வீட்டிற்குள் புகுந்து ரோஜாவிடம் தன்னை காதலிக்கும்படி கட்டாயப்படுத்தியும், இல்லை என்றால் பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுவேன் என மிரட்டியதாகவும், வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன ரோஜாவை கொடூரமாக தாக்கி கொலை செய்ததாகவும் அவரது தாயார் தெரிவிக்கிறார். அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா என் பொண்ணுங்க போய் தூக்குனா ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அடிச்சு போட்டு தலாடி, கண்ணாடி, உடனே அடி அடிச்சுட்டா. நான் இவங்கெல்லாம் பைசல பேசுனால நான் நம்பி இருந்துட்டேன். நான் பிள்ளைய எப்பயும் போல இருந்துட்டேன். இந்நிலையில் தன் மீதும் பெட்ரோல் இருந்ததால் சாமிதுரை தனது பேண்ட் சட்டையை கழற்றி வீசிவிட்டு செல்போனை அங்கேயே போட்டுவிட்டு அரை நிர்வாணமாக அங்கிருந்து தப்பி சென்றுள்ளான். தகவலறிந்து வந்த ஆத்தூர் DSP ராமச்சந்திரன் நிகழ்விடத்தில் விசாரணை மேற்கொண்டார். தலைமறைவான சாமிதுரையை 4 தனிப்படைகள் அமைத்து காவலர்கள் தேடி வருகின்றனர். ஆண்களில் சிலர் இதுபோல செயல்படுவதற்கு என்ன காரணம்?
ஏன் இந்த நிராகரிப்பை எடுத்துக்க முடியல அப்படின்னா, இவங்களுடைய கோர் பிலீஃப்ஸ், அதாவது தன்னுடைய அடிப்படை நம்பிக்கைகள்னு இருக்கு இல்லையா, இதை வந்து சவால் விடுற மாதிரி இருக்குது, தன்னோட ஆண்மையே சவால் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இவங்க ரிஜெக்ட் பண்ணுறது என்னையே வேணான்னு சொல்லிட்டா, என்னை வந்து ஐ எம் அன்லவபிள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கோர் பிலீஃபை வந்துட்டு அசர்டன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த நிராகரிப்பு. ஸோ இதனாலேயும் வந்து இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்து சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் என்ற ரோஜாவின் பெருங்கனவை ஒருதலை பற்ற காதலால் சிதைத்திருக்கிறான் ஒரு இளைஞன். பெண்கள் விரும்பாத காதல் என்றுமே நிலைக்காது என்பதை எப்போது உணரப் போகிறார்கள் சாமிதுரை போன்ற இளைஞர்கள்? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ரவி மற்றும் மோகன்ராஜ். காலங்காலமாக கந்துவட்டி கொடுமையில் சிக்கி சீரழியும் மக்களுக்கு ஆபரேஷன் கந்துவட்டி தீர்வை தருமா? கந்துவட்டி தடை சட்டம் சொல்வது என்ன? பார்க்கலாம். ஆண்டு அக்டோபர் 23 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. கந்துவட்டி கொடுமையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிஞ்சு குழந்தைகள் உட்பட 4 பேர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டனர். அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது இந்த கந்துவட்டி கொடுமை. மிக மிக அவசர தேவை, எவ்வளவு வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை என கூறி வட்டிக்கு பணம் வாங்கி மாட்டிக்கொள்கிறார்கள் மக்கள். தண்டல் வட்டி, மீட்டர் வட்டி, ஜெட் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, ஸ்பீட் வட்டி, மாத வட்டி, தினசரி வட்டி, ரன் வட்டி, ராக்கெட் வட்டி, மின்னல் வட்டி என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு வட்டியும் வெவ்வேறு வகையில் வசூலிக்கப்படுகிறது. உதாரணமாக 10,000 ரூபாய் பணம் மீட்டர் வட்டியில் வாங்கினால் நாளொன்றுக்கு 1000 ரூபாயோடு சேர்த்து 11,000 ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டும். இதே மின்னல் வட்டியில் வாங்கினால் மின்னல் வட்டிக்கு 10,000 ரூபாய் வாங்கினால் ஒரு நாளில் திருப்பி அளித்தால் 1000 ரூபாய் சேர்த்து 11,000 ரூபாயாக வழங்க வேண்டும். அதுவே 2 நாட்கள் சென்றால் கூடுதலாக 3,000 ரூபாய் சேர்த்து 13,000 ரூபாயாக வழங்க வேண்டும். அதாவது முதல் நாளுக்கான வட்டி 1000 ரூபாய், 2ஆம் நாளுக்கான வட்டி 2,000 ரூபாய் என 3,000 ரூபாயை மின்னல் வட்டியாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆயுதப்படை காவலர் செல்வகுமார் கந்துவட்டிக்கு பணம் வாங்கி அதை திரும்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் கந்துவட்டியின் கொடுமையை படம் போட்டு காட்டியது. இதனைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு ஆபரேஷன் கந்துவட்டி என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இதன் மூலம் கந்துவட்டி புகார் தொடர்பாக நிலுவையில் இருக்கும் வழக்குகள் மற்றும் புதிதாக பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் புகார் மீதான அனைத்து ஆவணங்களையும் பெற்று வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் உரிய தீர்வு காணவும் டிஜிபி சைலேந்திர பாபு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு நவம்பர் 14 கொண்டுவரப்பட்ட அதீத கந்துவட்டி தடை சட்டம் சொல்வது என்ன? வியாபார நோக்கில் ஆண்டுக்கு 18% மேல் வட்டி வசூலிப்பது குற்றமாகும். தனி உபயோகத்திற்காக
12% மேல் வட்டி வசூலிக்க கூடாது. அதீத வட்டி வசூலிப்பவர்களுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை மற்றும் 30,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடும். கந்துவட்டிக்காரர்களுக்கு எதிரான புகார்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கும் அதிகாரம் காவல்துறையினருக்கு அந்த சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. கந்துவட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவியல் நீதிமன்றங்களை அணுகினால் அதில் தொடர்புடையவர் 15 நாட்களில் விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். கடன் பெற்றவர் செலுத்த வேண்டிய தொகையை அதற்காக அனுமதிக்கப்பட்ட வட்டியுடன் நீதிமன்றத்தில் செலுத்தினால் போதும் என்கிறது இந்த 2003 அதீத கந்துவட்டி தடை சட்டம். வசூலிப்பவர் கடன் பெற்றவரின் அசையும் அசையா சொத்துக்களை கையகப்படுத்தி இருந்தால் அவற்றையும் நீதிமன்றம் மீட்டுக் கொடுக்கும். கடன் அளிக்கும் தொழில் செய்ய விரும்புபவர்கள் தாசில்தாரிடம் பதிவு செய்து உரிமம் பெற்றிருக்க வேண்டும். கந்துவட்டி பிரச்சனையால் யாராவது தற்கொலை செய்ய நேர்ந்தால் தற்கொலைக்கு தூண்டியதாக வட்டிக்கு பணம் கொடுத்தவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சட்டத்தில் இவ்வளவு கெடுபிடிகள் இருந்தாலும் எந்த கெடுபிடிக்கும் அஞ்சாமல் கந்துவட்டிக்காரர்களின் பிடியில் மாட்டி மரணமடைந்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே கந்துவட்டி கொடுமையால் இனி உயிர்கள் பறிபோகாமல் தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக பிரபாகரன் பெரியசாமி. கன்னியாகுமரி அருகே நடந்த இரட்டை கொலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அடுக்கடுக்கான வினாக்களுக்கு விடை கிடைக்குமா? எங்கு பார்த்தாலும் பசுமை சூழ அமைந்திருக்கிறது இந்த பங்களா வீடு. ஆனால் உள்ளே இரத்த வெள்ளம். இந்த இரட்டை கொலை கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் மீனவ கிராமத்தில் நடந்திருக்கிறது. 98 வயதான மூதாட்டி திரேசம்மாளும் 48 வயதான அவரது மகள் பவுலின் மேரியும் அயன் பாக்ஸால் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அணிந்திருந்த 21 சவரன் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வீட்டில் தான் நேற்றைக்கு கொலை நடந்திருக்கு. தாய் மற்றும் மகள் இந்த வீட்டில் தனியாக வசித்து வராங்க. இவங்களுடைய கணவர் மகன் துபாயில் இருக்காங்க, மற்றொரு மகன் சென்னையில் படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இவங்க மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருந்துட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி கொள்ளையர்கள் இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள கொடூரமான கொலை முறையில் தாக்கப்பட்டு நகையை திருடிட்டு போகிறாங்க. திங்கட்கிழமை இரவு திரேசம்மாளும் பவுலின் மேரியும் உறவினர் ஒருவரிடம் செல்போனில் பேசிவிட்டு உறங்கச் சென்றனர். அதுதான் தாங்கள் பேசும் கடைசி செல்போன் உரையாடல் என்பது அவர்களுக்கு தெரியாது. செவ்வாய்க்கிழமை மீண்டும் அதே உறவினர் செல்போனில் அழைக்க பதில் இல்லை. அதனால் நேரில் சென்று பார்த்தபோது இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இவங்க சத்தம் போட்டிருந்தா கூட இந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதனால கண்டிப்பாக இந்த பக்கத்தில் இருக்கும் சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த பகுதி முழுவதும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது. இதனால இந்த வழக்கை விசாரிப்பதில் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்திருக்கு. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த நெல்லை சரக டிஐஜி பர்வேஷ்குமார், எஸ்பி ஹரி கிரண் பிரசாத் மற்றும் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது. தடயவியல் வல்லுநர்கள் தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
கொலையாளிகள் மின்சார மீட்டரை உடைத்து மின் இணைப்பை துண்டித்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்பக்க கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தாய் மற்றும் மகளை கொன்றுள்ளனர். இந்த இரட்டை கொலை சுற்றுவட்டார மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நகைக்காகவே இந்த இரட்டை கொலை நடந்ததாக சொல்லப்பட்டாலும் திரேசம்மாளும் பவுலின் மேரியும் அணிந்திருந்த தாலிச் சங்கிலியை தவிர வேறு எதுவும் கொள்ளை போகவில்லை. அவர்கள் அணிந்திருந்த காதணியோ மோதிரமோ கழற்றப்படவில்லை. வீட்டில் இருந்த பீரோக்கள் உடைக்கப்படவில்லை. அதிலிருந்த 70 சவரன் நகைகள் திருடப்படவில்லை. உண்மையில் கொள்ளைக்காக மட்டும் இந்த கொலை நடந்ததா? தாலிச்சங்கிலியை மட்டும் எடுத்துக்கொண்டு போவதற்கு கொள்ளையர்கள் அவ்வளவு நல்லவர்களா? அல்லது வேறு காரணங்களுக்காக கொலை செய்துவிட்டு கொள்ளை நடந்ததைப் போல சித்தரிக்கிறார்களா? பங்களா வீட்டில் என்ன நடந்தது என்ற மர்மம் விலகுமா? வழிப்பறி கொள்ளைக்காரரான தாவூத் கடத்தல்காரரானது எப்படி? மாஃபியாக்களின் மன்னர், நிழல் உலக தாதா, பம்பாயின் பயங்கரவாதி தாவூத் இப்ராஹிம். கடத்தல்காரர்களுடன் பழகிக் கொண்டிருந்த சிறுவன் தாவூத் தானும் கிரிமினலாக மாறத் தொடங்கினார். வழிப்பறி கொள்ளைக்காரரான தாவூத் கடத்தல்காரராக மாறியது எப்படி? சிறிய தாதாக்களுடன் பழகி வந்த தாவூத்துக்கு அக்காலத்தில் கடத்தலில் கொடிகட்டி பறந்த ஹாஜி மஸ்தானின் அறிமுகம் கிடைத்தது. தமிழகத்தைச் சேர்ந்த ஹாஜி மஸ்தான் மும்பையில் தங்கம் மற்றும் ஹவாலா பணத்தை கடத்துவதில் கெட்டிக்காரர். அவர் மூலம் பலர் வைத்திருந்த கருப்பு பணம் பாலிவுட்டில் முதலீடு செய்யப்பட்டது. ஹாஜி மஸ்தானின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு சில ஹிந்தி படங்கள் வெளிவந்துள்ளன. ஹாஜி மஸ்தானின் செயல்களால் ஈர்க்கப்பட்ட தாவூத் அவரை போல் வாழ ஆசைப்பட்டார். எங்கு தொலைத்தாயோ அங்கேயே தேடு என்பதைப் போல நீ யாருடைய இடத்தை அடைய விரும்புகிறாயோ அதற்கான பயணத்தை அவரிடமிருந்தே தொடங்கு என முடிவு செய்து கொண்டார் தாவூத் இப்ராஹிம். ஹாஜி மஸ்தான் கடத்தி வரும் பணத்தை அவரிடமிருந்து கடத்த முடிவு செய்தார். அதற்காக ஒரு திட்டத்தையும் தீட்டினார். அந்த நாட்களில் மும்பைக்கு கடத்தி வரப்படும் தங்கக்கட்டிகளும் ஹவாலா பணமும் கூட்டம் நிறைந்த மார்க்கெட்டுகளில் வைத்து பிரிக்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படும். எப்போதும் ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் கடத்தல்காரர்களுக்கு ஏற்ற இடமாக மார்க்கெட்டுகள் இருந்தன. அது போன்ற மார்க்கெட் ஒன்றிலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் பணத்தை தனது பழைய ஃபார்முலாவை பயன்படுத்தி வழிப்பறி செய்ய முடிவெடுத்தார் தாவூத். அதற்காக 7 பேரை கூட்டாளிகளாக சேர்த்துக் கொண்டார். வழிப்பறிக்கு தேவையான கார், துப்பாக்கி, கத்திகள் போன்றவை தயாராக இருந்தன. எதற்கும் ஒரு ஒத்திகை பார்த்து விடலாம் என முடிவு செய்த தாவூத் மும்பையில் உள்ள பாலம் ஒன்றில் ஒத்திகை பார்த்தார். அதில் திருப்தி ஏற்படவே வழிப்பறிக்கு நாள் குறித்தது தாவூத் டீம். யார் என்ன செய்ய வேண்டும் என எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி காரை ஒருவர் ஓட்ட வேண்டும். தாவூதும் மற்றொருவரும் ஆயுதங்களை கையாள வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாளும் வந்தது. நாளை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர்.